வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஏப்ரல் 23 புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு 83 மில்லிமீட்டர், 8 சென்டிமீட்டருக்கு மேலே மழை. அதேபோல் ஆனைக்கிடங்கு 80 மில்லிமீட்டர், அடையாமடை 64 மில்லிமீட்டர், குளச்சல் 52 மில்லிமீட்டர், சுரலக்கோடு 38 மில்லிமீட்டர், நாகர்கோவில் 38 மில்லிமீட்டர், முக்கடல் அணை 36 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி 25 மில்லிமீட்டர், இரணியல் 22 மில்லிமீட்டர், புதன் அணை 22 மில்லிமீட்டர், தக்கலை 21 மில்லிமீட்டர், முள்ளங்கினா விலை 19 மில்லிமீட்டர், கோழிப்போர் விலை 15 மில்லிமீட்டர், கன்னிமார் 10 மில்லிமீட்டர், பாலமோர் 8 மில்லிமீட்டர், பூதபாண்டி 7 மில்லிமீட்டர், குழித்துறை 6 மில்லிமீட்டர், ஆரல்வாய்மொழி 5 மில்லிமீட்டர், மேலும் குருத்தங்கோடு, கொட்டாரம், மயிலாடி மழைப்பொழிவுகள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியிலேயும் மழை லேசாக, பொன்னமராவதிக்கு மேற்கே நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. திருச்சி மற்றும் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டம் சந்திக்கும் இடத்துல. அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி 51 மில்லிமீட்டர், 5 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு கமுதியில். பரமக்குடியில் 23 மில்லிமீட்டர் பரமக்குடி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஏஇஇ ஆஃபீஸ் 21 மில்லிமீட்டர். மேலும் தேனி மாவட்டம் பெரியார் மழைப்பொழிவு. அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் 23 மில்லிமீட்டர், திருச்செந்தூர் 10 மில்லிமீட்டர், காயல்பட்டினம் 9 மில்லிமீட்டர், எட்டயபுரம் மற்றும் வைப்பாறு, ஓட்டப்படாரம், மேலும் ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி எல்லாம் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக அருப்புக்கோட்டையிலையும் மழை. குமரி முனையை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. இந்த காற்று சுழற்சியின் காரணமாக இலங்கையிலும் தமிழ்நாட்டின் தென் மாவட்ட பகுதிகளிலையும் இடியுடன் கூடிய மாலை இரவு இடிமழை பொழிவு சாதகம் ஏற்படுகிறது. அதாவது காற்று குவிதலை ஏற்படுத்துகிறது. கடும் வெயிலுக்கு பின் மதியத்துக்கு பிறகு மாலையில், முன்னிரவில், நள்ளிரவு, அதிகாலை வரைக்கும் கூட இந்த மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் தொடர்ந்தது. இதில் இலங்கையில் தொடங்கிய மழைப்பொழிவும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு, தென்கடலோரத்திற்கு வந்தது. இது ஏற்கனவே நம்ம அறிக்கையில் வரும் என்று அறிவித்திருந்தோம். இன்றைக்கும் இதேபோல் தான் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மேலும் ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே இன்றைக்கு மாலையில் மழைப்பொழிவு உறுதி. இன்னும் சற்று வடக்கே வந்து சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதி, திண்டுக்கல், மதுரை, திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டம் சந்திக்கும் இடத்தில் கூட இன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. நத்தமொட்டி, நத்தம், மேலூர் இதை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு. அதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதி, வால்பாறை மற்றும் திருமூர்த்தி பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. இன்றைய விட நாளையிலிருந்து மழை வாய்ப்பு பரப்பில் அதிகரிக்கிறது, இரட்டிப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக தென் மாவட்டத்தில் பெய்யும் மழை நேற்றைய அளவு இன்றைக்கு இருக்கும். இன்றைய விட நாளை 2 மடங்கு இருக்கும் மழைப்பொழிவு, கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். நேற்றைக்கு கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மழைப்பொழிவினை கிடைக்கப்பெறவில்லை. அங்கும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. இப்படி தென்கோடி மாவட்டங்களில் மழை பொழிந்த நிலையில் இன்னும் சற்று வடக்கே முன்னேறி புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையோட நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதிகளுக்கும், கிழக்கு தொடர்ச்சி மலை, ஈரோடு போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு நாளையிலிருந்து கிடைக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. நாளை, அதாவது 24ஆம் தேதியை விட 25, 26 இன்னும் பரப்பில் கூடும் மழை.
28ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதியிலிருந்தே வாய்ப்பு இருக்குது. 27ஆம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு. டெல்டா 24 விட 25 பரப்பில் கூடும். இலங்கையிலிருந்தும் மழைப்பொழிவு தமிழ்நாட்டுக்கு வரும். அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை உண்டு. அந்த மழைப்பொழிவு ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் சற்று இன்னும் கொஞ்சம் வடக்கே புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 27ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் கொடுக்கும். பிறகு அது மழைப்பொழிவு படிப்படியாக மேற்கு நோக்கி நகரும். 28 கண்டிப்பாக மத்திய மாவட்டங்களுக்கும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி மயிலாடுதுறை வரைக்கும், தெற்கே புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, கரூர், திண்டுக்கல் எல்லாமே மழைப்பொழிவு கிடைக்கும். 28 29 மேலும் வடக்கே இன்னும் கொஞ்சம் புதுச்சேரி மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு கிடைக்கும். 29லிருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பரவலாகவே மழைப்பொழிவு இருக்குது. ஆங்காங்கே ஒதுக்குதல் தான். பரவலாகனா எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு உண்டு. மாவட்டத்தில் ஆங்காங்கே பெய்யும். எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பாக அமையும். இப்போது தென்கோடி மட்டும் பெய்யுது. இதில் வடகடலோரம் இல்லை, டெல்டா இல்லை. 26லிருந்து கொஞ்சம் தீவிரமடையும். 27 டெல்டாவிற்கு வரும். 28 அதையும் தாண்டி வடக்கே முன்னேறும். 29, 30 தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மே முதல் வாரத்தில் சற்று பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கும். ஆக படிப்படியாக மழைப்பொழிவு நாளுக்கு நாள் அதிகரிக்க இருக்கிறது. எல்லாமே வெயிலுக்கு பிறகு தான். ஏதோ காற்று சுழற்சினா அடைத்து கொண்டு கருமேகம் சூழ்ந்து கொண்டு இருள் சூழ்ந்து மேகமூட்டம் முன்கூட்டியே வந்து மழைப்பொழிவெல்லாம் கொடுக்கும் என்று நினைக்க வேண்டாம். காற்று சுழற்சி என்பது வெப்ப சலன மழைக்கு தான் சாதகமாக இருக்குது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இது. அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த அந்த நீராவியை குளிர்விப்பதற்கு ஏற்ற அமைப்பு இந்த காற்று சுழற்சி பெற்றிருக்கிறது. ஆகவே வெப்பத்தால் லேசாகி மேலெழ வேண்டும், மேலெழுந்த பிறகு இது குளிர்விக்க வேண்டும். அந்த அமைப்பு தான் இப்போ இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் பரப்பு, இன்றைய விட நாளை கூடுதல் பரப்பு என்று படிப்படியாக பரப்பில் அதிகரித்து 27ஆம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் 28ஆம் தேதியிலிருந்து மயிலாடுதுறைக்கு வடக்கையும் மாத இறுதியில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஒதுக்கி எல்லா மாவட்டங்களுக்கும் மே முதல் வாரத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்குது. ஆனால் ஒதுக்கி தான் வெயிலுக்கு பின் தான். வெப்பச்சலன இடிமழை பொழிவு காற்று சுழற்சி குளிர்விப்புக்கு, அதாவது காற்று சுழற்சி வெப்பச்சலனத்திற்கு சாதகமாக அமையும். வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை குளிர்விக்க சாதகமாக அமைப்பை ஏற்படுத்தும். இதனால் மழைப்பொழிவு ஏற்படுத்தப் போகிறது. ஆக இந்த மழைப்பொழிவு மே முதல் வாரத்தில் பொழிவதை விட 2வது, 3வது, 4வது வாரத்தில் இன்னும் கூடுதல் மழை இருக்குது. ஒட்டுமொத்தத்தை படத்தில் பார்த்தீங்கன்னா புரியும். இந்தியாவிலேயே குறைவான வெப்பம் கொண்ட மாநிலம் கேரளா, அதுக்கு அடுத்தபடியாக வடகிழக்கு மாநிலங்கள், அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டை விட அதிக வெப்பம் தான் எல்லா மாநிலமும். தமிழ்நாட்டிலும் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் 104 டிகிரிக்கு மேல், 102, 103, 104க்கு மேலே இன்னும் செல்லவில்லை. இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கூடுதல் வெப்பம் இருந்தாலும் 104க்கு மேல் போவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இதை விட மோசமான வெப்பம் மகாராஷ்டிரா பகுதிகளில் எல்லாம் நிலவுகிறது. நாக்பூரில் 112 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை எட்டிவிட்டது. ஆகவே அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஒரு இன்ப ஒரு தகவலாக, ஒரு மகிழ்ச்சியான தகவலாக, இந்த ஒரு ஆறுதல் தகவலாக இருக்கும். ஆனால் 104க்கு மேல் போகாது. தமிழ்நாட்டிற்கு வெயிலுக்கு பிறகு மழை இருக்கிறது. அது தினசரி வந்து குளிர்விக்கும் அமைப்பை ஏற்படுத்தும். நல்ல மழை, கோடை மழை இருக்கிறது. சராசரிக்கு கூடுதல் கோடை மழை நிச்சயமாக மேயில் இருக்கிறது. மேலும் கூடுதல் மழை வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு படிப்படியாக மாலை இரவு நேர மழைப்பொழிவு அதிகரிக்கும். வெயிலுக்கு பின், புழுக்கத்திற்கு பின் என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.